ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான கீரை போண்டா ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த கீரை போண்டா பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் போதுங்க. ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி. அது மட்டும் இல்லைங்க, கீரை விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரிங்க இது போல் போண்டாவாக செஞ்சு கொடுக்கும்போது ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க. போண்டா பார்த்திங்கன்னா எந்தளவு மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. கீரைலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வாங்க இந்த கீரை போண்டா எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி கீரை போண்டா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3 கட்டு கீரை எடுத்துருக்கேங்க. தண்டு கீரை, முளைக்கீரைன்னு சொல்லுவோம் இந்த கீரையை. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேர் பகுதி தண்டு பகுதியும் விட்டுட்டு வெறும் கீரையை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், ஃபுல்லாக கீரையை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வச்சுக்கலாம். அடுத்ததாக இதில் 200 கிராம் அளவு கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சிட்டு எடுத்துருக்கேங்க. சளிச்சு வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம போண்டாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க. 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா செரிமானம் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையுமே நம்ம சேர்த்துக்கலாம். போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேங்க. கீரைக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக உப்பு சேர்க்க தேவையில்லை. உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக காரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கீரையிலேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக விடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கடலை மாவு ஆனியன்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், தண்ணி ஊற்றாமலே நம்ம இந்தளவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம நல்லா கையால் பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம்லாம் பார்த்திங்கன்னா கீரையில் எல்லா பக்கமும் நல்லா பரவும். நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணும்போது அது மட்டும் இல்லைங்க, போண்டாவுக்கான மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். அதுக்கு நம்ம தண்ணி தெளித்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சரியான பதம் வரும். தண்ணி நம்ம நிறைய ஊற்றும் போது பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். நம்ம கையில் எடுத்து போண்டாவை போடும்போது பாருங்கள் இந்த அளவு கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் மாவு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு சூடானதும் இதில் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 3/4 லிட்டர் அளவு எண்ணெய் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம போடுறது சின்னதாக உருட்டி ஒரே போண்டா போட்டுக்கலாம். இது பொரிஞ்சு எண்ணெயில் மேலே ஊப்பி வரும்போது அடுத்தடுத்த போண்டாஸ் நம்ம போடலாம். சின்னதாக கையால் கிள்ளி விட்டுட்டு குட்டி குட்டியாக போடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளேயும் நல்லா வேகும். ரொம்ப பெருசாக போட்டோன்னா உள்ளே பார்த்திங்கன்னா வேகாது. குட்டி குட்டி பீசஸாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். குட்டி குட்டி பவுலாக அழகாக உப்பி வரட்டும். ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக திருப்பி போடலாம். தேவையான அளவு சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிக உருண்டைங்களும் போட தேவையில்லைங்க. எண்ணெய் இழுக்கிற மாதிரி, எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மெதுவாக ஒரு கரண்டி வச்சுட்டு திருப்பி விடலாம். நல்லா வெந்தோடனே பார்த்திங்கன்னா எண்ணெயில் மேலே மிதந்துட்டு வந்துடும். பாருங்கள், பாதி அளவு வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்ல கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வந்துடும். அது போல் வரும்போது நம்ம எடுத்துடலாம். சூப்பராக பொரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் போதுங்க. நம்ம கீரையை கட் பண்ணி சடனாக செஞ்சிடலாம். பசங்க ஸ்கூல் போயிட்டு வரதுக்காட்டி நம்ம ஈவினிங்கில் செஞ்சு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது போல் நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். மெதுவாக எடுத்துட்டு அடுத்த பேட்ச் நம்ம செஞ்சிடலாம். எல்லா போண்டாவையுமே இது போல் எடுத்துகிட்டு வடியை விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம மீதி இருக்கிற மாவு இதே போல் குட்டி குட்டியாக போண்டாவாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். மெதுவாக போடுங்க. எண்ணெயில் போடும்போது எண்ணெய் மேலே தெரிச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பவுலாக போட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நம்ம 2ஆவதாக போட்டது நல்லா வெந்துடுச்சு. மெதுவாக திருப்பி விட்டுட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த வாசனையை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நம்ம வச்சுருக்கிறத பொரித்து எடுத்தாச்சு.
அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சு. போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எந்தளவு உள்ள சூப்பராக வெந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் கீரை போண்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வரும்.